For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் விவசாய வர்க்க அமைப்பு அக்ரேரியன் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் என்பது நில உரிமை, உழைப்பு பகிர்வு மற்றும் சமூக அதிகாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நிலையான அமைப்பு அல்ல, காலப்போக்கில் நிலச்சீர்திருத்தங்கள், பசுமை புரட்சி மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவற்றால் பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்திய விவசாய வர்க்க அமைப்பின் முக்கிய அடுக்குகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். பெரிய நில உரிமையாளர்கள் லேண்ட்லார்ட்ஸ், மலிக். இவர்கள் கிராமப்புற சமூகத்தின் உச்சியில் இருப்பவர்கள். இவர்களிடம் அதிக அளவு நிலம் இருக்கும், ஆனால் இவர்கள் நேரடியாக நிலத்தில் இறங்கி வேலை செய்வதில்லை. பண்புகள். இவர்கள் நிலத்தை குத்தகைக்கு விடுவதன் மூலமோ அல்லது கூலி தொழிலாளர்களை கொண்டு விவசாயம் செய்வதன் மூலமோ வருமானம் ஈட்டுகின்றனர். அதிகாரம். கிராமத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார முடிவுகளில் இவர்களின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் ஆதிக்கச் சாதியினராக டாமினன்ட் காஸ்ட்ஸ் இருப்பார்கள். பணக்கார விவசாயிகள். முதலாளித்துவ விவசாயிகள் ரிச் பெசன்ட்ஸ். பசுமை புரட்சிக்குப் பிறகு உருவான ஒரு வலிமையான வர்க்கம் இது. பண்புகள். இவர்கள் நவீன இயந்திரங்கள், டிராக்டர்கள், வீரிய ஒட்டுரக விதைகள் மற்றும் உரங்களை பயன்படுத்துகின்றனர். நோக்கம். வாழ்வாதாரத்திற்காக அல்லாமல் சந்தை லாபத்திற்காக கமர்ஷியல் ஃபார்மிங் பயிரிடுகின்றனர். இவர்கள் அவ்வப்போது நிலத்தில் மேற்பார்வை செய்வதுடன் தேவைப்படும்போது உழைப்பிலும் ஈடுபடுவர். நடுத்தர விவசாயிகள் மிடில் பெசன்ட்ஸ். இவர்கள் ஒரு தனித்துவமான வர்க்கம். இவர்களிடம் சொந்தமாக நிலம் இருக்கும், சுமார் 2 முதல் 5 வரை ஏக்கர். பண்புகள். இவர்களே நிலத்தில் உழைக்கின்றனர். பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களின் உழைப்பை கொண்டே விவசாயம் செய்கின்றனர். நிலைத்தன்மை. சந்தை விலையில் ஏற்படும் மாற்றங்கள் இவர்களை எளிதில் பாதிக்கும். போதிய லாபம் கிடைத்தால் மேல்தட்டு விவசாயிகளாக மாற வாய்ப்புண்டு, நஷ்டம் ஏற்பட்டால் கடனாளிகளாகும் அபாயமும் உண்டு. சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இந்தியாவின் 85% அதிகமான விவசாயிகள் இந்த வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களே. பண்புகள். இவர்களிடம் மிக குறைந்த அளவே நிலம், 2 ஹெக்டேருக்கும் குறைவு இருக்கும். அந்த நிலத்தில் கிடைக்கும் வருமானம் அவர்களின் குடும்ப தேவைக்கே போதுமானதாக இருக்காது. மாற்று வருமானம். தங்கள் நிலத்தில் வேலை செய்வது போக கூடுதல் வருமானத்திற்காக மற்றவர்களின் நிலங்களில் அல்லது நகரங்களில் கூலி வேலைக்கு செல்கின்றனர். நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ். இவர்கள் வர்க்க அமைப்பின் அடித்தட்டில் இருப்பவர்கள். இவர்களிடம் சொந்தமாக நிலம் எதுவும் இருக்காது. உழைப்பு. தங்கள் உழைப்பை மட்டுமே நம்பியிருப்பவர்கள். பருவகால வேலைவாய்ப்புகளை சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் நம்பியிருப்பதால் வேலையில்லாத காலங்களில் கடும் வறுமைக்கு உள்ளாகின்றனர். சமூகம். இவர்கள் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் கடன் பிணைப்புக்கு டெட் பாண்டேஜ் உள்ளானவர்களாகவும் இருக்கின்றனர். முடிவுரை. இந்திய விவசாய வர்க்க அமைப்பு இன்று மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளது. ஒரே நபர் ஒரு நேரத்தில் நில உரிமையாளராகவும் மற்றொரு நேரத்தில் கூலி தொழிலாளராகவும் இருக்கும் சூழலும் நிலவுகிறது. இந்த வர்க்க அமைப்பை புரிந்துகொள்வது விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு சரியான தீர்வு காண்பதற்கு அவசியமாகும். Write short note. Agrarian class structure in India. சிறு குறிப்பு எழுதுங்கள். இந்தியாவில் விவசாய வர்க்க அமைப்பு. Agrarian class structure in India. Big farmers, capitalist farmers, they own large landholdings, use modern technology, and employ laborers to maximize profits. பெரிய விவசாயிகள், முதலாளித்துவ விவசாயிகள். அவர்கள் பெரிய நிலங்களை வைத்திருக்கிறார்கள், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள், மேலும் லாபத்தை அதிகரிக்க தொழிலாளர்களை பயன்படுத்துகிறார்கள். Medium farmers. They own medium-sized landholdings, often using family labor and some hired help. நடுத்தர விவசாயிகள். அவர்கள் நடுத்தர அளவிலான நிலங்களை வைத்திருக்கிறார்கள், பெரும்பாலும் குடும்ப உழைப்பையும் சில கூலி உதவிகளையும் பயன்படுத்துகிறார்கள். Small and marginal farmers. They own small plots of land,
often struggling to make ends meet due to limited resources and market fluctuations. சிறு மற்றும் குறு விவசாயிகள், அவர்கள் சிறிய நிலங்களை வைத்திருக்கிறார்கள், பெரும்பாலும் வரையறுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் சந்தை ஏற்ற இறக்கங்கள் காரணமாக வாழ்க்கையை சமாளிக்க போராடுகிறார்கள். Agricultural laborers, they work on others' land for wages, often facing exploitation and poverty. விவசாய தொழிலாளர்கள், அவர்கள் கூலிக்காக மற்றவர்களின் நிலத்தில் வேலை செய்கிறார்கள், பெரும்பாலும் சுரண்டல் மற்றும் வறுமையை எதிர்கொள்கிறார்கள். This class structure is shaped by factors like land ownership, technology adoption, market dynamics, and government policies, influencing the lives and livelihoods of millions of rural Indians. இந்த வர்க்க அமைப்பு நில உரிமை, தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது, சந்தை இயக்கவியல் மற்றும் அரசாங்க கொள்கைகள் போன்ற காரணிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மில்லியன் கணக்கான கிராமப்புற இந்தியர்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிறது. Write short note, class conflict in the agrarian society. சிறு குறிப்பை எழுதுங்கள், விவசாய சமூகத்தில் வர்க்க மோதல். Class conflict in agrarian society, land ownership and control. Disputes over land ownership, distribution, and control often lead to conflicts between different classes. நில உரிமை மற்றும் கட்டுப்பாடு. நில உரிமை, விநியோகம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான சர்ச்சைகள் பெரும்பாலும் வெவ்வேறு வகுப்புகளுக்கு இடையே மோதல்களுக்கு வழிவகுக்கும். Exploitation of labor. Exploitation of agricultural laborers by landlords and rich farmers can lead to tensions and conflicts. உழைப்பு சுரண்டல், நில உரிமையாளர்கள் மற்றும் பணக்கார விவசாயிகளால் விவசாய தொழிலாளர்கள் சுரண்டப்படுவது பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். Unequal distribution of resources. Unequal access to resources like credit, technology, and markets can exacerbate class conflicts. வளங்களின் சமமற்ற விநியோகம், கடன், தொழில்நுட்பம் மற்றும் சந்தைகள் போன்ற வளங்களுக்கான சமமற்ற அணுகல் வர்க்க மோதல்களை அதிகரிக்கக்கூடும். Power dynamics. Power imbalances between different classes can lead to conflicts over issues like wages, working conditions, and land rights. சக்தி இயக்கவியல். வெவ்வேறு வகுப்புகளுக்கு இடையிலான அதிகார ஏற்றத்தாழ்வுகள் ஊதியங்கள், வேலை நிலைமைகள் மற்றும் நில உரிமைகள் போன்ற பிரச்சினைகளில் மோதல்களுக்கு வழிவகுக்கும். Class conflict in agrarian society can manifest in various forms, including protests, movements, and violence, highlighting the need for policies and interventions that address these underlying issues. விவசாய சமூகத்தில் வர்க்க மோதல்கள் போராட்டங்கள், இயக்கங்கள் மற்றும் வன்முறை உட்பட பல்வேறு வடிவங்களில் வெளிப்படும். இந்த அடிப்படை பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யும் கொள்கைகள் மற்றும் தலையீடுகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. இந்தியாவில் விவசாய வர்க்க அமைப்பு மாறி வருகிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் பதிலை விளக்கப்படங்களுடன் நியாயப்படுத்துங்கள். நிச்சயமாக, இந்தியாவில் விவசாய வர்க்க அமைப்பு அக்ரேரியன் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் கடந்த சில தசாப்தங்களாக மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்து வருகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். முன்னதாக நில உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே இருந்த நேரடி உறவு, இப்போது உலகமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சிக்கலான ஒன்றாக மாறியுள்ளது. இந்த மாற்றங்களை விளக்கும் முக்கிய காரணிகள் இதோ. நிலவுடைமை முறையில் மாற்றம். ஃப்ராக்மெண்டட் லேண்ட்ஹோல்டிங்ஸ். இந்தியாவில் பெரிய நிலச்சுவாந்தாரர்களின் ஆதிக்கம் குறைந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வாரிசுரிமை சட்டங்கள் மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்தால் நிலங்கள் துண்டாடப்படுகின்றன. பழைய நிலை, ஒரு சில நிலப்பிரபுக்கள் கிராமத்தின் பெரும்பகுதி நிலத்தை வைத்திருந்தனர். தற்போதைய நிலை, 85% அதிகமான விவசாயிகள் 2 ஹெக்டேருக்கும் குறைவான நிலம் கொண்ட குறு விவசாயிகளாக உள்ளனர். கூலித் தொழிலாளர்களின் பெருக்கம். புரோலெட்டேரியனைசேஷன். சிறு விவசாயிகள் தங்கள் நிலத்தில் போதிய வருமானம் கிடைக்காததால் விவசாய கூலிகளாக மாறும் நிலை. புரோலெட்டேரியனைசேஷன் அதிகரித்து வருகிறது. இவர்கள் பெரும்பாலும் பருவகால தொழிலாளர்களாக இடம்பெயர்கின்றனர். இயந்திரமயமாக்கல். டிராக்டர்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களின் வருகையால் பாரம்பரிய கூலி தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு குறைந்து அவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளுக்கு நகர வேண்டியுள்ளது.
குத்தகை முறையின் புதிய வடிவம் ரிவர்ஸ் டெனன்சி. பாரம்பரியமாக ஏழைகள் பணக்காரர்களிடம் நிலத்தை குத்தகைக்கு எடுப்பார்கள். ஆனால் இப்போது தலைகீழ் குத்தகை ரிவர்ஸ் டெனன்சி முறை தென்படுகிறது. அதாவது சிறு விவசாயிகள் தங்கள் நிலத்தை பெரிய நிறுவனங்களுக்கோ அல்லது வசதி படைத்த விவசாயிகளுக்கோ குத்தகைக்கு விட்டுவிட்டு நகரங்களுக்கு வேலைக்கு செல்கின்றனர். விவசாயம் சாரா வருமானம் ரூரல் டைவர்சிஃபிகேஷன். கிராமப்புற வர்க்கத்தினர் இப்போது விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கவில்லை. தச்சு வேலை, கட்டுமான பணிகள், சிறு வணிகம் மற்றும் அரசு திட்டங்கள் MGNREGA மூலம் வருமானம் ஈட்டுகின்றனர். இது ஒரு பாதி விவசாயி பாதி தொழிலாளி செமி புரோலெட்டேரியன் என்ற புதிய வர்க்கத்தை உருவாக்கியுள்ளது. பசுமை புரட்சி மற்றும் வர்க்க இடைவெளி. பசுமை புரட்சி அறிமுகப்படுத்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடிந்த மேல்தட்டு விவசாயிகள் ரிச் பெசன்ட்ரி அதிக லாபம் ஈட்டினர். இது கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியான ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது. நடுத்தர வர்க்க விவசாயிகள் சந்தை ஏற்ற இறக்கங்களால் அதிக பாதிப்புக்குள்ளாகின்றனர். முடிவுரை: இந்திய விவசாய வர்க்கம் என்பது இப்போது வெறும் நிலம் வைத்திருப்பவர் மற்றும் நிலமற்றவர் என்ற 2 அடுக்குகளாக மட்டும் இல்லை. இது உலகளாவிய சந்தை மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ஒரு சிக்கலான அமைப்பாக மாறியுள்ளது. Do you agree that the agrarian class structure in India is changing? Justify your answer with illustrations. இந்தியாவில் விவசாய வர்க்க அமைப்பு மாறி வருகிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் பதிலை விளக்கப்படங்களுடன் நியாயப்படுத்துங்கள். The agrarian class structure in India is indeed undergoing significant changes, driven by various factors such as economic liberalization, technological advancements, and shifting government policies. இந்தியாவில் விவசாய வர்க்க அமைப்பு உண்மையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது. இது பொருளாதார தாராளமயமாக்கல், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் அரசாங்க கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற பல்வேறு காரணிகளால் இயக்கப்படுகிறது. Key changes முக்கிய மாற்றங்கள். Emergence of capitalist farmers. A new class of capitalist farmers has emerged, who are market-oriented and use modern technology and inputs to increase productivity and profitability. முதலாளித்துவ விவசாயிகளின் தோற்றம் சந்தை சார்ந்த மற்றும் உற்பத்தி திறன் மற்றும் லாபத்தை அதிகரிக்க நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்ளீடுகளை பயன்படுத்தும் ஒரு புதிய முதலாளித்துவ விவசாயிகளின் வர்க்கம் உருவாகியுள்ளது. Increasing differentiation among farmers. The agrarian class structure is becoming more differentiated, with some farmers accumulating wealth and assets, while others struggle to survive due to factors like small landholdings, debt, and lack of access to resources. விவசாயிகளிடையே அதிகரித்து வரும் வேறுபாடு. விவசாய வர்க்க அமைப்பு மேலும் வேறுபடுகிறது. சில விவசாயிகள் செல்வத்தையும் சொத்துக்களையும் குவிக்கின்றனர், மற்றவர்கள் சிறிய நில உடைமைகள், கடன் மற்றும் வளங்களை அணுக முடியாதது போன்ற காரணிகளால் உயிர்வாழ போராடுகிறார்கள். Growing importance of non-farm activities. Many rural households are diversifying their income sources by engaging in non-farm activities, such as small-scale industries, services, or migration to urban areas. பண்ணை அல்லாத நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. பல கிராமப்புற குடும்பங்கள் சிறு அளவிலான தொழில்கள், சேவைகள் அல்லது நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வு போன்ற பண்ணை அல்லாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் தங்கள் வருமான ஆதாரங்களை பன்முகப்படுத்துகின்றன. Changing role of women in agriculture. Women's roles in agriculture are evolving, with more women taking on decision-making responsibilities and participating in farm management, particularly in areas where men have migrated for work. விவசாயத்தில் பெண்களின் பங்கு மாறி வருகிறது. குறிப்பாக ஆண்கள் வேலைக்காக இடம்பெயர்ந்த பகுதிகளில் அதிகமான பெண்கள் முடிவெடுக்கும் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு பண்ணை நிர்வாகத்தில் பங்கேற்கின்றனர். Illustrations எடுத்துக்காட்டுகள். The rise of corporate farming and contract farming in states like Punjab, Haryana, and Maharashtra reflects the growing influence of capitalist farmers and the increasing commercialization of agriculture.
பஞ்சாப், ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெருநிறுவன விவசாயம் மற்றும் ஒப்பந்த விவசாயத்தின் எழுச்சி முதலாளித்துவ விவசாயிகளின் வளர்ந்து வரும் செல்வாக்கையும் விவசாயத்தின் அதிகரித்து வரும் வணிகமயமாக்கலையும் பிரதிபலிக்கிறது. The struggles of small and marginal farmers, who are often forced to take on debt and sell their produce at low prices, highlight the challenges faced by this class and the need for support and reform. பெரும்பாலும் கடனை வாங்கி குறைந்த விலையில் தங்கள் விளைபொருட்களை விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் போராட்டங்கள் இந்த வர்க்கம் எதிர்கொள்ளும் சவால்களையும் ஆதரவு மற்றும் சீர்திருத்தத்திற்கான தேவையையும் எடுத்துக்காட்டுகின்றன. The growth of rural non-farm activities, such as small-scale industries and services, demonstrates the diversification of rural economies and the changing nature of rural livelihoods. சிறு அளவிலான தொழில்கள் மற்றும் சேவைகள் போன்ற கிராமப்புற பண்ணை அல்லாத நடவடிக்கைகளின் வளர்ச்சி கிராமப்புற பொருளாதாரங்களின் பன்முகத்தன்மையையும் கிராமப்புற வாழ்வாதாரங்களின் மாறிவரும் தன்மையையும் நிரூபிக்கிறது. These changes underscore the dynamic nature of India's agrarian class structure, which is being shaped by a complex interplay of economic, technological, and social factors. இந்த மாற்றங்கள் இந்தியாவின் விவசாய வர்க்க கட்டமைப்பின் மாறும் தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன, இது பொருளாதார, தொழில்நுட்ப மற்றும் சமூக காரணிகளின் சிக்கலான தொடர்புகளால் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. நவ பணக்கார விவசாய வர்க்கம் நியூ ரிச் ஃபார்மர் கிளாஸ் என்பது பசுமை புரட்சி மற்றும் தாராளமயமாக்கலுக்கு பிறகு இந்திய கிராமப்புறங்களில் உருவான ஒரு புதிய சமூக பொருளாதார அடுக்கு ஆகும். இவர்கள் பாரம்பரிய நிலப்பிரபுக்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் மற்றும் சந்தை பொருளாதாரத்துடன் நெருக்கமான தொடர்புடையவர்கள். இந்த வர்க்கத்தின் முக்கிய பண்புகளை கீழே காணலாம். வணிக நோக்குடைய விவசாயம் கமர்ஷியல் ஓரியன்டேஷன். இவர்கள் குடும்பத் தேவைக்காக பயிரிடுவதில்லை, மாறாக சந்தை லாபத்திற்காக மட்டுமே பயிரிடுகின்றனர். பணப்பயிர்கள் கரும்பு, பருத்தி, புகையிலை மற்றும் திராட்சை போன்ற ஏற்றுமதி சார்ந்த பயிர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். சந்தை அறிவு சந்தை விலையில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து அதற்கு ஏற்ப பயிர் முறைகளை மாற்றும் திறன் கொண்டவர்கள். தீவிர தொழில்நுட்ப பயன்பாடு ஹை டெக்னாலஜி அடாப்ஷன். நவ பணக்கார விவசாயிகள் நவீன அறிவியலை தங்கள் பண்ணைகளில் முழுமையாக பயன்படுத்துகின்றனர். இயந்திரமயமாக்கல் சொந்தமாக டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள், காம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ் மற்றும் நவீன நீர்ப்பாசன அமைப்புகளை சொட்டுநீர் பாசனம் வைத்திருப்பார்கள். ஆராய்ச்சி வீரிய ஒட்டு ரக விதைகள் மற்றும் துல்லிய வேளாண்மை பிரெசிஷன் ஃபார்மிங் முறைகளை பின்பற்றுவதில் இவர்கள் முன்னோடியாக இருப்பார்கள். மூலதன செழிப்பு கேபிட்டல் இன்டென்சிட்டி. இவர்களிடம் விவசாயத்தில் முதலீடு செய்ய தேவையான போதிய பணப்புழக்கம் இருக்கும். அரசு வழங்கும் மானியங்கள், வங்கிக் கடன்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் சலுகைகளை இவர்கள் எளிதாக பெறுகின்றனர். பல நேரங்களில் இவர்கள் விவசாய வருமானத்தை கொண்டு மற்ற தொழில்களிலும் பெட்ரோல் பங்க், கல்வி நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தும் நிலையங்கள் முதலீடு செய்கின்றனர். அரசியல் அதிகாரம் மற்றும் செல்வாக்கு. நவ பணக்கார விவசாயிகள் பெரும்பாலும் கிராமப்புற மற்றும் மாநில அரசியலின் அதிகார மையங்களாக பவர் சென்டர்ஸ் விளங்குகின்றனர். பஞ்சாயத்து ராஜ் உள்ளூர் பஞ்சாயத்து முதல் சட்டசபை வரை இவர்களின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அழுத்த குழுக்கள் பிரஷர் குரூப்ஸ் விவசாயச் சங்கங்கள் மூலம் அரசாங்கத்தின் கொள்கைகளில் உதாரணமாக எம்எஸ்பி நிர்ணயம், மின்சார மானியம் மாற்றங்களை கொண்டு வரும் வல்லமை படைத்தவர்கள். நுகர்வு கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை. இவர்களின் வாழ்க்கை முறை பாரம்பரிய விவசாயிகளிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நகரமயமான வாழ்வு, சொகுசு கார்கள், நவீன வீடுகள் மற்றும் குழந்தைகளை நகரங்களில் உள்ள உயர்தர பள்ளிகளில் படிக்க வைத்தல் போன்றவை இவர்களின் அடையாளங்கள். சமூக அந்தஸ்து. இவர்கள் தங்களை விவசாயிகள் என்று அழைத்துக் கொண்டாலும் இவர்களின் பழக்கவழக்கங்கள் நகர்ப்புற நடுத்தர மற்றும் மேல்தட்டு வர்க்கத்தைப் போலவே இருக்கும். சாதி மற்றும் வர்க்க பிணைப்பு. இந்தியச் சூழலில் இந்த நவ பணக்கார வர்க்கம் பெரும்பாலும் இடைநிலை சாதிகளில் டாமினன்ட் காஸ்ட்ஸ் இருந்து உருவானது. உதாரணமாக பஞ்சாபின் ஜாட்கள், மகாராஷ்டிராவின் மராத்தாக்கள் மற்றும் தமிழ்நாட்டின் கவுண்டர்கள், தேவர்கள் போன்ற சமூகங்களில் இந்த வர்க்கத்தின் எழுச்சி அதிகமாக காணப்படுகிறது.
சமூக தாக்கம். இந்த வர்க்கத்தின் வளர்ச்சி ஒருபுறம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்தாலும் மறுபுறம் கிராமப்புறங்களில் ஏழை மற்றும் பணக்கார விவசாயிகளுக்கு இடையிலான பொருளாதார இடைவெளியை இன்கம் இன்இக்வாலிட்டி அதிகரித்துள்ளது. ரைட் ஷார்ட் நோட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியோ-ரிச் அக்ரேரியன் கிளாஸ். சிறுகுறிப்பு எழுதுங்கள். நவ பணக்கார விவசாய வர்க்கத்தின் பண்புகள். Characteristics of neo-rich agrarian class. Market-oriented farming. They adopt modern farming practices and technology to increase productivity and profitability. சந்தை சார்ந்த விவசாயம், உற்பத்தித்திறன் மற்றும் லாபத்தை அதிகரிக்க அவர்கள் நவீன விவசாய நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். Commercialization of agriculture. They focus on growing high-value crops for markets, rather than just for subsistence. விவசாயத்தின் வணிகமயமாக்கல் வாழ்வாதாரத்திற்காக மட்டுமல்லாமல் சந்தைகளுக்கு அதிக மதிப்புள்ள பயிர்களை வளர்ப்பதில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். Increased farm mechanization. They invest in farm machinery and equipment to improve efficiency and reduce labor costs. அதிகரித்த பண்ணை இயந்திரமயமாக்கல் செயல்திறனை மேம்படுத்தவும் தொழிலாளர் செலவுகளை குறைக்கவும் அவர்கள் பண்ணை இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களில் முதலீடு செய்கிறார்கள். Better access to credit and markets. They have improved access to formal credit institutions and markets, enabling them to take advantage of new opportunities. கடன் மற்றும் சந்தைகளுக்கான சிறந்த அணுகல். அவர்கள் முறையான கடன் நிறுவனங்கள் மற்றும் சந்தைகளுக்கான அணுகலை மேம்படுத்தியுள்ளனர், இதனால் அவர்கள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது. Entrepreneurial approach. They often adopt an entrepreneurial approach to farming, diversifying their income streams and investing in non-farm activities. தொழில்முனைவோர் அணுகுமுறை. அவர்கள் பெரும்பாலும் விவசாயத்திற்கு ஒரு தொழில்முனைவோர் அணுகுமுறையை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களின் வருமான ஓட்டங்களை பல்வகைப்படுத்துகிறார்கள் மற்றும் பண்ணை அல்லாத நடவடிக்கைகளில் முதலீடு செய்கிறார்கள். This class has emerged as a result of economic liberalization, technological advancements, and changing market dynamics in Indian agriculture. இந்த வர்க்கம் பொருளாதார தாராளமயமாக்கல், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் இந்திய விவசாயத்தில் மாறிவரும் சந்தை இயக்கவியல் ஆகியவற்றின் விளைவாக உருவாகியுள்ளது. இந்திய விவசாய அமைப்பில் நிலவும் சமத்துவமின்மை. அக்ரேரியன் இன்இக்வாலிட்டி என்பது நில உரிமை, வருமானம் மற்றும் சமூக அதிகாரம் ஆகியவற்றில் காணப்படும் மிகப்பெரிய இடைவெளியாகும். இது காலங்காலமாக நிலவி வரும் சாதிய கட்டமைப்புகள் மற்றும் நவீன பொருளாதார கொள்கைகளால் மேலும் வலுவடைந்துள்ளது. விவசாய அமைப்பில் சமத்துவமின்மையின் முக்கிய வடிவங்களை கீழே காணலாம். நில விநியோகத்தில் சமத்துவமின்மை. இந்தியாவில் நிலம் என்பது வெறும் உற்பத்தி காரணி மட்டுமல்ல, அது அதிகாரத்தின் அடையாளம். நிலக்குவிப்பு. ஒரு சிறிய சதவீத மேல்தட்டு விவசாயிகள், பெரிய நிலவுடைமையாளர்கள் கிராமத்தின் பெரும்பகுதி நிலத்தை வைத்துள்ளனர். குறு விவசாயிகள். 86 விழுக்காடுக்கும் அதிகமான இந்திய விவசாயிகள் 2 ஹெக்டேருக்கும் குறைவான நிலத்தையே வைத்துள்ளனர். இவர்களால் நவீன இயந்திரங்களை பயன்படுத்த முடிவதில்லை. வருமான இடைவெளி. விவசாயத்தில் கிடைக்கும் லாபம் அனைத்து வர்க்கத்தினருக்கும் சமமாக போய்ச் சேருவதில்லை. உபரி வருமானம். பெரிய விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சேமித்து வைத்து அதிக விலை கிடைக்கும் போது விற்கின்றனர். ஆனால் சிறு விவசாயிகள் கடன் சுமையால் அறுவடை முடிந்த உடனே குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மானியங்கள். அரசு வழங்கும் மின்சார மானியம், உர மானியம் போன்றவை பெரும்பாலும் வசதி படைத்த விவசாயிகளுக்கே எளிதில் சென்றடைகின்றன. சாதி சார்ந்த சமத்துவமின்மை. இந்தியாவின் விவசாயச் சமத்துவமின்மை சாதியுடன் பின்னி பிணைந்துள்ளது. ஆதிக்கச் சாதிகள். கிராமத்தின் வளமான நிலங்கள் பெரும்பாலும் சமூக ரீதியாக உயர்ந்த நிலையில் உள்ள சாதிகளின் வசமே உள்ளன. தலித் மற்றும் பழங்குடியினர். விவசாயத் தொழிலாளர்களில் பெரும்பான்மையானோர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லாதது இவர்களின் பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்கிறது. பாலினச் சமத்துவமின்மை. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. விவசாயத்தில் பெண்களின் பங்களிப்பு மிக அதிகம் என்றாலும் வளங்கள் மீதான உரிமை அவர்களுக்கு குறைவு.
நில உரிமை இந்தியாவில் 13 விழுக்காடு குறைவான பெண்களுக்கே நிலத்தில் சட்டப்பூர்வ உரிமை உள்ளது. இதனால் அவர்களால் வங்கித் துணையின்றி பயிர்க்கடன் பெற முடிவதில்லை. கூலி வேறுபாடு ஒரே விதமான விவசாய பணிக்கு ஆண்களை விட பெண்களுக்கு குறைந்த கூலியே வழங்கப்படுவது இன்றும் தொடர்கிறது. தொழில்நுட்பம் மற்றும் மூலதன இடைவெளி நவீன தொழில்நுட்பங்களை அணுகுவதிலும் மிகப்பெரிய சமத்துவமின்மை உள்ளது. டிஜிட்டல் பிளவு நவ பணக்கார விவசாயிகள் ட்ரோன்கள் மற்றும் AI தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும்போது ஏழை விவசாயிகள் இன்றும் பழைய கருவிகளையே நம்பியுள்ளனர். கடன் வசதி பெரிய விவசாயிகள் வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் பெறுகின்றனர். ஆனால் சிறு விவசாயிகள் இன்றும் கந்துவட்டிக்காரர்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி நஷ்டமடைகின்றனர். பரிந்துரை நிலச் சீர்திருத்தங்களை முறையாக அமல்படுத்துவது, கூட்டுப் பண்ணை முறையை FPO ஊக்குவிப்பது மற்றும் பெண்களுக்கு நில உரிமையை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் இந்த சமத்துவமின்மையை குறைக்க உதவும். Write short note. Inequality in the agrarian structure. சிறுகுறிப்பு எழுதுங்கள். விவசாய அமைப்பில் சமத்துவமின்மை. Inequality in the agrarian structure. Land ownership disparities. Unequal distribution of land, with a few large landholders and many small and marginal farmers. நில உரிமை ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சில பெரிய நில உரிமையாளர்கள் மற்றும் பல சிறு மற்றும் குறு விவசாயிகளுடன் நிலத்தின் சமமற்ற விநியோகம். Access to resources. Unequal access to resources like credit, technology, and markets, favoring large farmers and exacerbating disparities. வளங்களை அணுகுதல் கடன் தொழில்நுட்பம் மற்றும் சந்தைகள் போன்ற வளங்களை சமமற்ற முறையில் அணுகுதல் பெரிய விவசாயிகளுக்கு சாதகமாக அமைந்து ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கிறது. Income and wealth disparities. Significant disparities in income and wealth among different agrarian classes, leading to poverty and vulnerability. வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகள் பல்வேறு விவசாய வகுப்புகளிடையே வருமானம் மற்றும் செல்வத்தில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வுகள் வறுமை மற்றும் பாதிப்புக்கு வழிவகுக்கும். Caste and social hierarchies. Caste and social hierarchies often intersect with agrarian inequality, perpetuating social and economic disparities. சாதி மற்றும் சமூக படிநிலைகள் சாதி மற்றும் சமூக படிநிலைகள் பெரும்பாலும் விவசாய சமத்துவமின்மையுடன் குறுக்கிட்டு சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. These inequalities can lead to social and economic exclusion, affecting the livelihoods and well-being of marginalized groups in rural areas. இந்த ஏற்றத்தாழ்வுகள் சமூக மற்றும் பொருளாதார விலக்குக்கு வழிவகுக்கும், கிராமப்புறங்களில் விளிம்புநிலை குழுக்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வை பாதிக்கும். இந்திய கிராமப்புற சமூகவியலில் ஆதிக்கச் சாதி டாமினன்ட் காஸ்ட் மற்றும் விவசாய அதிகார அமைப்பு அக்ரேரியன் பவர் ஸ்ட்ரக்சர் ஆகிய இரண்டுக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது. நிலமே அதிகாரத்தின் ஊற்றாக இருக்கும் ஒரு சமூகத்தில் யார் நிலத்தை வைத்துள்ளார்களோ அவர்களே சமூக அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். இந்த கட்டமைப்பின் முக்கிய அம்சங்களை இங்கே விரிவாக காணலாம். ஆதிக்கச்சாதி டாமினன்ட் காஸ்ட் வரையறை எம்.என். ஸ்ரீனிவாஸ் என்ற சமூகவியலாளர் இந்த கருத்தை அறிமுகப்படுத்தினார். ஒரு சாதி ஆதிக்கச்சாதி என்று அழைக்கப்பட 3 முக்கிய தகுதிகள் தேவை. நில உரிமை கிராமத்தின் விளைநிலங்களில் பெரும்பகுதி அந்த சாதியினரின் வசமிருக்க வேண்டும். எண்ணிக்கை பலம் அந்த கிராமத்தில் அல்லது பகுதியில் அந்த சாதியினர் அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்க வேண்டும். சமூக படிநிலை சடங்கு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்கள் உயர்ந்த அல்லது நடுத்தர நிலையில் இருக்க வேண்டும். அரசியல் செல்வாக்கு உள்ளூர் நிர்வாகம் மற்றும் அரசியலில் அவர்களின் ஆதிக்கம் இருக்க வேண்டும். விவசாய அதிகார அமைப்பு அக்ரேரியன் பவர் ஸ்ட்ரக்சர். விவசாய அதிகார அமைப்பு என்பது நிலத்தின் மீதான உரிமையை பொறுத்து தீர்மானிக்கப்படும் ஒரு ஏணி போன்ற அமைப்பாகும். அதிகாரத்தின் உச்சி மேல்தட்டு ஆதிக்கச் சாதியைச் சேர்ந்த பெரிய நிலவுடைமையாளர்கள். இவர்கள் ஊர் பஞ்சாயத்துகளை கட்டுப்படுத்துபவர்களாகவும் கடன் வழங்குபவர்களாகவும் மணி லெண்டர்ஸ் இருப்பார்கள். இடைநிலை அடுக்கு நடுத்தர விவசாயிகள்.
இவர்களிடம் கணிசமான நிலம் இருக்கும், ஆனால் ஆதிக்கச் சாதியினரின் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டே செயல்படுவார்கள். அடித்தட்டு அதிகாரமற்றவர்கள், நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் சிறு விவசாயிகள். இவர்கள் பெரும்பாலும் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பொருளாதார ரீதியாக மேல்தட்டு வர்க்கத்தைச் சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஆதிக்கச் சாதியினரின் செயல்பாடுகள். விவசாய அதிகார அமைப்பில் ஆதிக்கச் சாதியினர் செலுத்தும் தாக்கங்கள். தொழிலாளர் கட்டுப்பாடு. விவசாய கூலிகளின் ஊதியம் மற்றும் வேலை நேரத்தை இவர்களே தீர்மானிக்கின்றனர். ஜட்ஜ்மானி முறையின் சிதைவு. ஒரு காலத்தில் பரஸ்பர உதவியாக இருந்த ஜட்ஜ்மானி முறை மறைந்து, இப்போது அது ஆதிக்கச் சாதியினரின் முழுமையான அதிகாரமாக மாறியுள்ளது. சந்தை ஆதிக்கம். விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதில் இடைத்தரகர்களாகவும் மொத்த வியாபாரிகளாகவும் இவர்களே செயல்படுகின்றனர். சமகால மாற்றங்கள். கண்டெம்பரரி சேஞ்சஸ். நவீன இந்தியாவில் இந்த அதிகார அமைப்பு சில சவால்களை சந்தித்து வருகிறது. அரசியல் அதிகாரம், இடஒதுக்கீடு மற்றும் ஜனநாயகம் காரணமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் பஞ்சாயத்து தலைவர்களாக வருவது ஆதிக்கச் சாதியினரின் அதிகாரத்திற்குச் சவாலாக உள்ளது. இடப்பெயர்வு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பால் ஆதிக்கச் சாதியினரின் அடுத்த தலைமுறையினர் நகரங்களுக்கு செல்வதால் அவர்களின் நிலங்களை நடுத்தர வர்க்கத்தினர் குத்தகைக்கு எடுத்து செய்யும் நிலை உருவாகியுள்ளது. அரசின் தலையீடு. நேரடி வருமான உதவி மற்றும் வங்கிக் கடன்கள் மூலம் விவசாயிகள் கந்துவட்டிக்காரர்களை ஆதிக்கச் சாதியினர் சார்ந்து இருக்கும் நிலை குறைந்து வருகிறது. முடிவுரை. இந்திய விவசாய அதிகார அமைப்பு என்பது இன்னும் சாதிய அடையாளங்களிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை. நிலச்சீர்திருத்தங்கள் பல இடங்களில் தோல்வியடைந்ததற்கு இந்த ஆதிக்கச் சாதியினரின் அரசியல் செல்வாக்கே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. Right short note. Dominant caste and the agrarian power structure. சிறு குறிப்பை எழுதுங்கள். ஆதிக்க சாதி மற்றும் விவசாய அதிகார அமைப்பு. Dominant caste and agrarian power structure. Control over land and resources. Dominant castes often control large tracts of land and resources, giving them economic and social power. நிலம் மற்றும் வளங்கள் மீதான கட்டுப்பாடு. ஆதிக்க சாதிகள் பெரும்பாலும் பெரிய அளவிலான நிலம் மற்றும் வளங்களை கட்டுப்படுத்துகின்றன, அவர்களுக்கு பொருளாதார மற்றும் சமூக அதிகாரத்தை வழங்குகின்றன. Influence over local institutions. Dominant castes often dominate local institutions, such as panchayats and cooperatives, to further their interests. உள்ளூர் நிறுவனங்களின் மீதான செல்வாக்கு. ஆதிக்க சாதிகள் பெரும்பாலும் பஞ்சாயத்துகள் மற்றும் கூட்டுறவு போன்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆதிக்கம் செலுத்துகின்றன, அவற்றின் நலன்களை மேம்படுத்துகின்றன. Patron-client relationships. Dominant castes often maintain patron-client relationships with lower castes, perpetuating dependency and power imbalances. பாதுகாவலர், வாடிக்கையாளர் உறவுகள். ஆதிக்க சாதிகள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சாதிகளுடன் புரவலர், வாடிக்கையாளர் உறவுகளை பேணுகின்றன, சார்பு மற்றும் அதிகார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துகின்றன. Shaping social and economic relations. Dominant castes shape social and economic relations in rural areas, influencing access to resources, employment, and social mobility. சமூக மற்றும் பொருளாதார உறவுகளை உருவாக்குதல். ஆதிக்க சாதிகள் கிராமப்புறங்களில் சமூக மற்றும் பொருளாதார உறவுகளை வடிவமைக்கின்றன, வளங்களுக்கான அணுகலை பாதிக்கின்றன, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக இயக்கம் ஆகியவற்றை பாதிக்கின்றன. The dominant caste's influence can perpetuate inequality and social exclusion, affecting the lives and livelihoods of marginalized groups in rural areas. ஆதிக்க சாதியின் செல்வாக்கு சமத்துவமின்மை மற்றும் சமூக விலக்கலை நிலைநிறுத்தக்கூடும், கிராமப்புறங்களில் விளிம்புநிலை குழுக்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும். கிராம சமூகத்தில் ஜனநாயகமயமாக்கலின் தாக்கம். இந்திய கிராமப்புற சமூகத்தில் ஜனநாயகமயமாக்கல் டெமோக்ரட்டைசேஷன் என்பது வெறும் தேர்தல்களை நடத்துவது மட்டுமல்ல, அது பல நூற்றாண்டுகளாக நிலவி வந்த பாரம்பரிய அதிகார அமைப்புகளையும் சமூக உறவுகளையும் அடிப்படையிலேயே மாற்றி அமைக்கும் ஒரு செயல்முறையாகும். இதன் முக்கிய தாக்கங்களை கீழே உள்ள தலைப்புகளில் காணலாம்.
பஞ்சாயத்து ராஜ் மற்றும் அதிகார பகிர்வு. 73வது அரசியலமைப்புச் சட்ட திருத்தம் 1992 கிராமப்புற ஜனநாயகத்தில் ஒரு மைல்கல்லாகும். அதிகார பரவலாக்கம். கிராம சபைகள் மூலம் மக்கள் தங்களுக்கு தேவையான திட்டங்களை தாங்களே தீர்மானிக்கும் உரிமை கிடைத்தது. இது ஒரு சில நிலப்பிரபுக்களின் கையில் இருந்த அதிகாரத்தை சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்த்தது. முடிவெடுத்தல், நிதி ஒதுக்கீடு மற்றும் உள்ளூர் வளர்ச்சி பணிகளில் கிராம மக்களின் நேரடி பங்கேற்பு அதிகரித்துள்ளது. விளிம்பு நிலை மக்களின் அரசியல் எழுச்சி. ஜனநாயகமயமாக்கல் சமூகத்தின் அடித்தட்டில் இருந்தவர்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்துள்ளது. இட ஒதுக்கீடு. பஞ்சாயத்து பதவிகளில் தலித்துகள், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இட ஒதுக்கீடு பாரம்பரிய ஆதிக்கச் சாதியினரின் அதிகாரத்திற்கு பெரும் சவாலாக அமைந்தது. வாக்குரிமை. ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற கொள்கை நிலமற்ற தொழிலாளர்களையும் சமூக அரசியல் ரீதியாக வலிமைப்படுத்தியுள்ளது. தேர்தல் நேரங்களில் இவர்களின் வாக்குகள் தீர்மானிக்கும் சக்தியாக மாறின. பெண்களின் அதிகாரமளித்தல். எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென். ஜனநாயகமயமாக்கல் கிராமப்புற பெண்களின் நிலையில் ஒரு நிசப்த புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை பொறுப்பு. 33 விழுக்காடு. பல மாநிலங்களில் 50 விழுக்காடு இட ஒதுக்கீடு காரணமாக லட்சக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாகவும் வார்டு உறுப்பினர்களாகவும் பொறுப்பேற்றுள்ளனர். சமூக மாற்றம். இது பெண்களின் பொதுவெளி பங்கேற்பை அதிகரித்துள்ளதுடன் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் குரலை வலுப்படுத்தியுள்ளது. சமூக உறவுகளில் மாற்றம். பாரம்பரியமாக நிலவி வந்த ஜட்ஜ்மானி முறை மற்றும் சாதி சார்ந்த படிநிலைகள் ஜனநாயக விழுமியங்களால் வலுவிழக்கத் தொடங்கின. சமத்துவ உணர்வு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து காலங்காலமாக நிலவி வந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக கேள்வி கேட்கும் துணிச்சலை மக்களுக்கு வழங்கியுள்ளது. அரசியல் போட்டிகள். கிராமங்களில் நிலம் சார்ந்த பிளவுகளுக்கு பதிலாக இப்போது கட்சி ரீதியான மற்றும் கொள்கை ரீதியான பிளவுகள் ஏற்பட்டுள்ளன. சவால்கள் மற்றும் எதிர்மறை தாக்கங்கள். ஜனநாயகமயமாக்கல் பல நன்மைகளை தந்தாலும் சில எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. பினாமி அரசியல். பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கான ஒதுக்கீட்டு இடங்களில் அவர்களின் கணவர்களோ அல்லது ஆதிக்கச் சாதியினரோ பின்னணியிலிருந்து அதிகாரத்தை செலுத்துவது சர்பஞ்ச் படி ஒரு பெரிய சவாலாக உள்ளது. வாக்கிற்கு பணம். தேர்தல் காலங்களில் பண பலம் மற்றும் மது பயன்பாடு ஆகியவை உண்மையான ஜனநாயகத்தின் நோக்கத்தை சிதைக்கின்றன. குழு மோதல்கள். உள்ளூர் அரசியல் போட்டிகள் கிராமங்களில் தீராத பகை மற்றும் கோஷ்டி பூசல்களுக்கு வழிவகுக்கின்றன. முடிவுரை. கிராமப்புற இந்தியாவில் ஜனநாயகமயமாக்கல் என்பது இன்னும் ஒரு முழுமையடையாத பயணமாகவே உள்ளது. எனினும் அது கிராமப்புற சமூக அமைப்பில் ஒரு மீளமுடியாத மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. Right short note. The impact of democratization on the village community. சிறு குறிப்பு எழுதுங்கள். கிராம சமூகத்தில் ஜனநாயகமயமாக்கலின் தாக்கம். The impact of democratization on village community. Increased participation. Democratization has led to increased participation of villagers in local governance and decision-making processes. அதிகரித்த பங்கேற்பு. உள்ளூர் நிர்வாகம் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் கிராமவாசிகளின் பங்கேற்பை ஜனநாயகமயமாக்கல் அதிகரித்துள்ளது. Empowerment of marginalized groups. Democratization has empowered marginalized groups, such as lower castes and women, to assert their rights and interests. ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரமளித்தல். ஜனநாயகமயமாக்கல் தாழ்த்தப்பட்ட சாதியினர் மற்றும் பெண்கள் போன்ற ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை உறுதிப்படுத்த அதிகாரம் அளித்துள்ளது. Decentralization of power. Democratization has led to decentralization of power, giving more autonomy to local governments and institutions. அதிகார பரவலாக்கம். ஜனநாயகமயமாக்கல் அதிகார பரவலாக்கத்திற்கு வழிவகுத்தது. உள்ளூர் அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அதிக சுயாட்சியை அளித்தது. Promoting social justice.
Democratization has promoted social justice by challenging traditional power structures and promoting equality and inclusivity. சமூக நீதியை ஊக்குவித்தல், பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளை சவால் செய்வதன் மூலமும் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் ஜனநாயகமயமாக்கல் சமூக நீதியை ஊக்குவித்துள்ளது. Democratization has brought about significant changes in village communities, promoting greater participation, empowerment, and social justice. கிராம சமூகங்களில் ஜனநாயகமயமாக்கல் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது, அதிக பங்கேற்பு, அதிகாரமளித்தல் மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கிறது. For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.